இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீயா விடுங்க. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு மித்ரா. ப்ளீஸ் ஆதி, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சா தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸா வரும். விட்டுருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க பாரதி. மேடம், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இந்த ஃபைல்ல நம்ம ப்ராஜெக்ட் டீடைல் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட் சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. நீங்க ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உடனே ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே பாரதி, வெயிட் பண்ணுங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்றேன். அதை பண்ணிட்டு நீங்க ஃபைனல் காப்பி எடுத்துருங்க. ஓகே மேடம். பாரதி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னாச்சு மேடம்? புரியல. நான் உங்களை அக்ரிமெண்ட் 2 வருஷத்துக்கு தானே போட சொன்னேன். நீங்க 1 வருஷம் தான் போட்டிருக்கீங்க. இல்ல மேடம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நாம ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணப்போ நீங்க 1 இயருக்கு தான் அக்ரிமெண்ட் போட சொன்னீங்க. அத நான் நோட் பண்ணி கூட வச்சிருந்தேன் மேடம். என்ன பாரதி, இந்த அக்ரிமெண்ட் விஷயம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை வருஷம் போட சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தப்பு நீங்க பண்ணிட்டு நான் தான் அப்படி பண்ணேன்னு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, கான்ட்ராக்டர் பேரு கனகவேலு, ஆனா நீங்க கனகராஜ்னு போட்டிருக்கீங்க. என்ன பாரதி இதெல்லாம்? எவ்வளவு முக்கியமான ஃபைலு. உங்களை நம்பி தானே நான் இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கேன். நீங்க இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க. இல்ல மேடம், நீங்க கான்ட்ராக்டர் பேரு கனகராஜன் தான் சொன்னீங்க. என்ன பாரதி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டா நீங்க பண்ற தப்பெல்லாம் சரியாயிடுமா? முதல்ல போய் இதெல்லாம் சரி பண்ணி கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாம நீங்களும் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா எப்படி? சாரி மேடம், கொடுங்க, நான் போய் சரி பண்ணி கொண்டு வரேன். இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் 2 பேஜ்ல இவ்ளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு. மொத்த டாக்குமெண்ட்ஸ்லயும் இன்னும் எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நான் பொறுமையா பார்த்து சொல்றேன். டைம் இல்ல எனக்கு. எல்லாத்தையும் சீக்கிரமா ஃபுல்லா சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி மேடம். ஆதி, என்னாச்சு? எங்கேயாவது கிளம்பிட்டியா? இல்ல, இந்த சேர் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல மித்ரா. ஏன், என்னாச்சு? முதல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தான் புதுசா ஒரு சேர் வாங்க சொன்னேன். பட் இதுவும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. ஏன் பாரதி, இந்த சேரை நீங்களும் ஆர்டர் பண்ணீங்க? ஆமா சார். சேர் ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணி வாங்க மாட்டீங்களா? விச் மீன்ஸ் நீங்க உட்காந்து பாத்தீங்களா? இல்ல சார், ஆனா உங்ககிட்ட மாடல் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். என்ன கேட்டுதான் நீங்க வாங்குனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி. பட் ஸ்டில் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு தானே வாங்கணும். என்ன மித்ரா? இப்ப பாருங்க, என்னால இந்த சேர்ல ரொம்ப நேரம் உட்காரவே முடியல. சரி, நீங்க இங்க வாங்கல, வந்து இந்த சேர்ல உட்காந்து பாருங்க. அப்பதான் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். சார், உட்காருங்க. ஆதி, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். புதுசுல மேபி அதனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா போக போக சரியாயிடும் ஆதி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மித்ரா. பட் எனக்கு இந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நான் சொல்றேன். அத பாரதி உட்காந்து பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். பாரதி, முதல்ல வந்து உட்காந்து பாருங்க. பாரதி, இப்படியே ஒரே இடத்துல பொம்மை மாதிரி உட்காந்துருந்தா எப்படி தெரியும்? நல்லா சாஞ்சு உட்காந்து ரோல் பண்ணி பாருங்க. இருங்க. சார் சார் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆதி. உனக்கு எப்படி கரெக்டா இருக்குன்னு தெரியுது? நான் அதை சொல்லல ஆதி. ஃபைல் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓஹோ, அப்ப முன்னாடி சொன்ன அந்த 2 மிஸ்டேக்ஸ் அதை தவிர மத்த எல்லாமே ஓகே தான்.
பாரதி, இப்போ நீங்க போய் அந்த 2 கரெக்ஷனையும் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த சேர்ல உட்காந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். ம். புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க. ம். எனக்கு என்னமோ ஆதி மேல லைட்டா டவுட்டா இருக்குண்ணா. என்ன சொல்ற மித்ரா? ஏய், ஆதி மேல டவுட்டா? இத பாரு மித்ரா, எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம யோசிக்கிறியோன்னு தோணுது. அதனாலதான் நீ அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. நீ பாட்டுக்கு ரிலாக்ஸ்டா கூலா இரு. நீ டென்ஷன் ஆனா தேவையில்லாம ஆதிக்கு உன் மேல டவுட் வர சான்சஸ் இருக்கு. இல்லனா ஆதி என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் பாரதி மேல எந்தவித கன்சர்னும் இல்லாத மாதிரி என்ன பேசி கூல் பண்ணிட்டு இப்போ பாரதி அப்படியே ரொம்ப கேர் பண்ற மாதிரி தோணுதுண்ணா. மித்ரா, ஏய், உனக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டியில நீ நிறைய கன்ஃபியூஸ்டா இருக்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆதி சாதாரணமா நடந்துக்கிட்டா கூட உனக்கு அது டவுட்ஃபுல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏய், தேவையில்லாம நீயே கற்பனை பண்ணி பேசாத மித்ரா. ஐயோ அண்ணா, இங்க நடக்கிறதெல்லாம் பாத்திருந்தா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. சரி, சொல்லு, என்ன நடந்தது? ஹே, இதுல என்ன இருக்கு மித்ரா? அதான் ஆதி தெளிவா அந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அங்க பாரதி வந்ததுனால அதுல பாரதிய உட்கார வச்சு செக் பண்ணி பார்த்திருக்கான்னு. ஏய், அதுல உனக்கு என்னமா குழப்பம்? ஏய், எனக்கு இதுல எந்த வித்தியாசமும் தெரியல. ஒரு முதலாளியா நான் கூட அப்படிதாம்மா பண்ணுவேன். இங்க பாரு, நான் உனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லட்டுமா? நீ சொல்ற மாதிரி ஆதி மேல எனக்கு ஒரு டைம்ல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஆனா எப்போ அந்த பசங்களை இனிமே அப்பான்னு கூப்பிடாதீங்கன்னு ஆதி சொன்னானோ அடுத்த நிமிஷமே நான் ஆதிய முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாரு, ஒரு ரியாலிட்டிய நீ புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கணும் மித்ரா. நாம என்னதான் அவங்கள பிரிக்கணும்னு பிளான் பண்ணாலும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்காங்க மித்ரா. ஆதி பழசெல்லாம் மறந்திருந்தாலும் தான் ஆடாட்டியும் எப்பவும் தன் தசை ஆடுங்கிற மாதிரி சின்ன சின்ன எமோஷன்ஸ் பாரதி கிட்ட வர்றது ரொம்ப கேஷுவலான விஷயம் தான்.